Today we are going to see in English class for 10th standard Samachir Kalvi Unit 3 Prose Empowered Women Navigating the World. I have separated this prose piece into two parts. First part deals with the introduction of INSV Tarini, their selection process and training, and the second part deals with their voyage, their struggles and success. Now we are going to see the first part, introduction. Women of the past stayed indoors and they were not allowed to go out without an escort. ஸோ அந்த காலத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. ஏதாவது வெளியே போகணுன்னா கூட பாதுகாப்போடு தான் வெளியே போவாங்க. But today things have changed to the extent that the real power of women is being projected to the world through the advancement of technology and media. ஆனால் இப்போ டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆனனால டெவலப் ஆனனால இப்போ இருக்க பெண்கள் எல்லா ஃபீல்டுலேயுமே ரொம்ப முன்னேறிக்கிட்டு வராங்க. Currently, women's achievements are tremendous in many fields. Tremendous means large. இப்போது பெண்களுடைய சக்ஸஸ் எல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. எல்லா ஃபீல்டுலேயுமே ரொம்ப சக்ஸஸோட செயல்படுறாங்க. One such achievement is the all-women Indian Navy crew who sailed around the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. ஸோ இதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடல் பயணம் இல்லையா, அதில் ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரூ மெம்பர்ஸ் கடல் பயணிகளாக பெண்கள் வந்துட்டு தனியாக 254 நாட்கள் வந்து செயில் பண்ணியிருக்காங்க, பயணிச்சிருக்காங்க. என்ன போட்லன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ்வி தாரிணின்ற ஒரு போட்டில் சில பெண்கள் தனியாக, ஆண்கள் இல்லாமல் தனியாக 254 நாட்கள் வந்து கடல் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம ஐஎன்எஸ்வி தாரிணினா என்னென்னு பார்ப்போம். ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் த செகண்ட் sailboat of the Indian Navy. It is a 55-foot sailing vessel built indigenously in India by MS Aquarius Shipyard Private Limited in Goa. ஸோ இந்தியாவிலேயே கட்டப்பட்ட ஒரு பாய்மர கப்பல், செகண்ட் sailboat. இது வந்துட்டு கோவாவில் இருக்கிற அக்வாரியஸ் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி மூலயமா இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 55 ஃபுட் லார்ஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. நிறைய ட்ரையல்ஸ் பார்த்துட்டு இந்த போட்டை வந்துட்டு 18th February 2017 அன்னைக்கு இந்த கம்பெனி இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. The boat was named after the famous தாரா தாரிணி temple in Ganjam district of Odisha. இந்த போட்டுக்கு ஏன் வந்து தாரா தாரிணின்னு பேர் வச்சாங்கன்னா, ஒடிசாவில் இருக்கிற ஒரு காடஸ், ஒரு பெண் தெய்வத்தோட பேர் தான் வந்து தாரா தாரிணி. அதனால தான் அந்த காடஸோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங், கடல் பயணிகளெல்லாம் பாதுகாப்போடு வச்சுக்கிறது தான் அந்த கடவுளுடைய வேலை. ஸோ அந்த கடவுளுடைய பேரை தான் இவங்க இந்த கப்பலுக்கு வச்சுருக்காங்க, இந்த படகுக்கு வச்சுருக்காங்க. The word தாரிணி மீன்ஸ் போட் அண்ட் in Sanskrit it means Xavier. ஸோ தாரிணி அப்படின்னா என்ன, போட். சமஸ்கிருதத்தில் இதுக்கு என்ன பேர், Xavierனா ப்ரொடெக்டர். The boat has advanced raymarine navigation suite, an array of satellite communication system for perfect navigation anywhere in the world. ஸோ இதில் ரேமரைன் நேவிகேஷன்னா இட்ஸ் எக்யூப்மெண்ட். இதில் வந்துட்டு நம்ம ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கப்பல் எங்கெல்லாம் போகுதோ அதை வந்து நம்ம லொக்கேட் பண்ணலாம். ஸோ அந்த ரேமரைன் நேவிகேஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இந்த தாரிணியில் பொருத்தியிருக்காங்க. Navika Sagar Parikrama. Navika Sagar Parikrama was a project undertaken in accordance with the national policy to empower women to attain their full potential. ஸோ இந்த 254 days இவங்க போனாங்க இல்லையா, ஒரு கடல் பயணம் போனாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவிகா சாகர் பரிக்ரமா. சாகர்னா கடல். ஸோ இது எதுக்காக இந்த ப்ராஜெக்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, விமனுடைய பொட்டென்ஷியாலிட்டி, அவங்களுடைய எபிலிட்டிஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. Admiral Sunil Nanba said this project was aimed at promoting Nari Shakti, women power. ஸோ சுனில் நன்பா அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்டை எதுக்கு நாங்கள் செயல்படுத்துகிறோன்னா பெண்களுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்காக தான். ஸோ நரி சக்தி அப்படின்னா என்னென்னா women power, பெண்களுடைய சக்தி. The voyage was aimed to showcase Make in India initiative. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் ஷோகேஸ்னால் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக செஞ்சாங்கன்னா இந்தியாவில் வந்து
இந்த மாதிரி ஒரு கடல் பயணம் பெண்களால் கடல் பயணம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்காங்க. வாயேஜ் பிகின்ஸ். இப்போ வாயேஜ் அப்படின்னா பயணம், சரி, அவங்க பயணம் தொடங்குது. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, captained by Commander Ratika Joshi. The team had also Pratibha Jamwal, Swati Patrapalli, Aishwarya Bodapati, Vijaya Devi, Payal Gupta as its crew members. ஸோ இந்த 6 பெண்கள் வந்துட்டு இந்த கப்பலில் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வரலான்னு சொல்லிட்டு, அதுவும் கடல்லையே வந்து கப்பலில் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வர்த்திகா ஜோஷி தான் இதோட கேப்டன். மீதி அந்த க்ரூ மெம்பர்ஸ் மீதி 5 பெண்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரதிபா ஜம்வால், ஸ்வாதி பத்ரபள்ளி, ஐஸ்வர்யா போதாப்தி, விஜயா தேவி, பாயல் குப்தா. ஸோ இவங்க 6 பேரும் தான் நம்மளுடைய ஜேர்னியை வந்து கொண்டு போயிருக்காங்க. The crew started their voyage on 10th September 2017 from Goa. ஸோ இவங்க எப்போ இவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10th September 2017 கோவாவில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இதை தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. They went around the globe in 254 days and reached Goa port on 21 May 2018. ஸோ கோவாவில் ஆரம்பித்து மறுபடியும் 254 days கழித்து கோவா போர்ட்டில் 21st May 2018 அன்னைக்கு திரும்பி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் த க்ரூ. ஸோ இந்த 6 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா பெண்கள் வந்து தனியாக ஆண்களுடைய துணை இல்லாமல் ஒரு கப்பலில் போகிறது பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். when the interviewer asked her, இந்த ப்ரோஸ் பீஸே வந்து இன்டர்வியூ தான். அந்த 6 பெண்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வியூவர் வந்து ஒவ்வொருத்தங்களாக கொஷின் கேட்க இந்த 6 பெண்களும் தங்களுடைய சேலஞ்சஸ், தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூவர் கேட்குறாங்க பாருங்கள். When the interviewer asked her about her acquaintance with a sailboat, Patika Joshi said that she wasn't acquainted with any sailboat prior to that. ஸோ இந்த போட்டை பற்றி, இந்த தாரிணியில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அக்வைண்டன்ஸ்னால் ஃபெமிலியர், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் போட்லலாம் போயிருக்கீங்களா, கப்பல்லலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கப்பலோ போட்டோ நான் போனதே கிடையாது, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. They slowly got used to it through 3 years of training. அப்போது 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. They were also given hands-on training as to how to repair things and deal with emergencies when the weather got tough. ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் டஃப்பாக இருந்ததுன்னா, எப்போவுமே கடலில் போகும்போது புயல்லாம் உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி வெதர் வந்து ரஃப்பாக இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா அப்போல்லாம் என்ன பண்ணணும், எப்படி வந்து அதே மாதிரி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணணுன்ற ட்ரைனிங்கை கூட இந்த 6 பெண்களுக்கு கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், எதனால் இவங்க 6 பேரை செலக்ட் பண்ணாங்க, ஸோ எதுக்கு இந்த 6 விமனை மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன், ஐஸ்வர்யா செட் தட் they underwent their basic training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in the Southern Naval based in Kochi. ஸோ இவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் எங்கே போனாங்கன்னா, மும்பையில் இருக்கிற INWTC அப்படின்ற சென்டரில் தான் பேசிக் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொச்சியில் இருக்கிற ஒரு நேவல் பேசிக் பேசிக் ட்ரைனிங் சென்டர்லேயும் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. தே ஈவன் sailed on INSV Mahaday to Mauritius and back and also to Cape Town in December 2016. இந்த INSV மகதே வந்து INSV தாரிணிக்கு முன்னாடி போன ஒரு செயில் போட், அதில் வந்து ஒரு மேன் போயிருப்பார். அந்த போட்லையும் இவங்க போயிருக்காங்க. அப்போ எப்படி செயில் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ INSV மகதேலையும் இவங்க போய் சர்க்கம் நேவிகேட் பண்ணியிருக்காங்க. சர்க்கம் நேவிகேட் அப்படின்னா என்னென்னா, கோயிங் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகத்தை சுற்றி வர்றது, சரியா. As regards the selection process, she said 6 of them were shortlisted based on little survival skills they showcased. ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதில் இவங்க 6 பேரை மட்டும் எதனால் செலக்ட் பண்ணாங்கன்னா, இவங்களுடைய சர்வைவல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னா, உயிர் வாழறதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸு, ஸ்கில்ஸ், அதாவது மோசமான சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட எப்படி உயிர் தப்பிச்சு வாழணும் அப்படின்னு தெரிஞ்ச ஸ்கில்ஸால் தான் இவங்க 6 பேரையும் செலக்ட் பண்ணதான் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. The crew was mentored by Commander Dilip Dande.
ஸோ யார் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் திலீப் டாண்டி. இவர் தான் வந்து இந்த 6 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அந்த காலத்து பெண்கள் வெளியே போகும்போதே கூட யாரையாவது அனுப்பி விடுவாங்க இல்லையா. இப்போ இந்த காலத்து பெண்கள் வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் தனியாக ஷிப்பில் வந்துட்டு நேவிகேட் பண்ண போகிறாங்க இல்லையா. அதனால் அவங்களோட ஃபேமிலி ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்றதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைனிங் த ஃபேமிலிஸ் ரியாக்ஷன், வத்திகா ஜோஷி said that their families had hard time because they had not even seen the sea. அவங்க வத்திகா ஜோஷி சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே இந்த மாதிரி கடல் பயணம் மேற்கொண்டதே இல்லை, அதனால் யாருமே ஈஸியாக ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. However, their families started supporting when they were doing well and looking after themselves. அப்புறம் காலப்போக்கில் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதையும் தன்னைத்தானே எப்படி பாதுகாத்து கொள்கிறாங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த 6 பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Regarding her aims, she said that she wanted to complete the voyage honestly, strictly following the rules of circumnavigation. ஸோ வத்திகா ஜோஷி தானே கேப்டன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஜேர்னியை நான் ரொம்ப நேர்மையாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் தயாராக இருந்தேன். என்னுடைய சர்க்கம் நேவிகேஷனை, உலகத்தை சுற்றி வர ஜேர்னியை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு காட்டணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் தி ஜேர்னி வித்தவுட் த யூஸ் ஆஃப் இன்ஜின். அதே மாதிரி இந்த செயில் போட்டோடுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இயற்கையான விஷயங்களை யூஸ் பண்ணியே செயில் பண்ணணும். அதாவது அந்த காலத்தில் பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க, காற்றடிக்கிற வேகத்தில் தான், காற்றடிக்கிற திசையில் அந்த கப்பல் போகும் இல்லையா. அந்த மாதிரி எந்தவித டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாமல், இன்ஜின்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ஏரை மட்டும் யூஸ் பண்ணி செயில் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி அதுலேயும் சக்ஸஸாக இவங்க ஜெயிச்சு காட்டுறாங்க. As the head of the crew, she would discuss different ways of solving a problem and choose the best one. இவங்க தான் அந்த குழுவோட தலைவி இல்லையா, அதனால நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிதானமாக அதை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரோஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம இந்த ப்ரோஸோடைய செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.